ஸோ நான் அங்கே வேலை செய்யும்போது பொக்கம் எங்கோங்க நான் பிள்ளைங்களுக்கு காது குத்த மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம் பேபிஸ்க்கு காது குத்த. பெரிய ஆள் குத்திடுவேன், சின்ன பிள்ளைங்க குத்த மாட்டேன். ஸோ நான் வேலை செய்யும்போது ஒரு மச்சி, நாய்க்கடை மச்சி, ஒரு கை குழந்த 6 மாதம் தூங்கிட்டு இருக்கு. அப்போ என் முதலாளி சீனை, ஐ மீன் தஞ்சோமலையும் ஸ்ராவா இவங்களாம் இருந்தாங்க. ஸோ காது குத்த சொன்னாங்க. அதாவது கை குழந்தை குத்துனா மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கெட் 1 2 3 குத்துவோம். ஸோ நான் குத்த மாட்டேன் நான் அழுவுறேன். என்னால் வேணாம், சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்க குத்த சொல்லி பேபிஸ் வேணான்னு. ஸோ வாஷ் பண்ணி குத்த வச்சாங்க. 1 2 3 பேங்க். ஆனால் நான் பேங்க் பண்ணும்போது என் சைட்டு ஒண்டி அந்த பிள்ளை இழுத்துருச்சு. ஸோ இம்ப்ளான். ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து காதுக்கு மேலே அவன் நாய் கடிச்சு கத்துறா, வெளியெல்லாம் போய் கத்துறா. இது என்னத்துக்கு செஞ்சாங்க? சரி, அது வந்து தெரியாமல் நடந்தது, பாஸ் பண்ணி நடந்தது. அதுக்கு ஏன் என் பிள்ளையை தெரிஞ்சே கொண்டு போய் செய்கிறாங்க? காது ஒன்று மேலே ஒன்று கீழே. ஸோ இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு நடந்தது எல்லாம் சின்ன பிள்ளையில என் பிள்ளைங்களுக்கு நடக்குது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் எங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எட்டப்பட்ட காலத்தில் ஆசிரமத்தில் இருக்கும்போது இந்த சுப்பா, சுஜித்ரா நாயர், ராதிகா நாயர் இவங்கெல்லாம் ஜூனியர் பாய்ஸ் ஸ்டாஃபோட பிள்ளைங்க இருந்து கொண்டு போய் என்ன செஞ்சிச்சிங்க, அங்கே என் பின்னால் ஒரு பையன் வரான், சிவம்னு. அங்கே வந்து 3 வருஷம் வந்து பூனைங்க தான், சுஜித்ரா சிவம் அந்த ஸ்கூல்லேருந்து. அவன் என் பின்னால் வரான், அது வரான், இது வரான், நாசிலமாக கொடுக்குறான். வேணாம் ஸ்டப்பன் 6 மாதத்துக்கிட்ட வேணான்னு சொல்லி அதை என்னை பாஸ் பண்ணி ஒரு 50 காசு நாசிலமா. சரி, அவன் என்ன லவ் பண்ணுறானா, எனக்கு வேணான்ட்டு. அப்போ சாப்பிட சொன்னான் 50 காசு நாசிலமா. ஓகே, நீயும் நானும் ஷேர் பண்ணுவோம், உங்கள் 2 பேத்துக்கும் கஷ்டம் இல்லை தானே, அப்படி சொல்லி சாப்பிட்டேன். ஓகே, அப்படி சொல்லி சாப்பிட்டேன். ஆனால் ஏன் மாவனை ஒரு பிள்ளை காதலிக்கணும்னு சொல்லி ஒரு போய் பொம்மை வாங்கி கொடுக்குறது, கண்டதையும் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா வந்தோன்னு காடியில் ஒழிப்பார். அப்படின்னா எங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, நான் ஒரு வீட்டில் இருக்கோம், அவங்க அப்பா வேலைக்கு போயிடுவார். நானும் பார்க்குறேன், என்ன அது கண்டதையும் வாங்கிட்டு போகிறான். எனக்கு கொடுத்ததோ குப்பை தொட்டியில் கிடந்த பொம்மை ஒரு 50 காசு நான் அது ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னு. இப்போ நம்ம சொல்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் வந்து பின்னாலேயே வந்தால் அவனை ஏமாற்றிட்டு அவன் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்குமா, கொடுக்குறதெல்லாம் எடுத்துக்குமா, ஆனால் அவனை ஏமாற்றிடுமா. இது நடக்கவே இல்லை. நான் அவ்வளோ ஸ்டாப் பண்ணி வேணான்னு சொல்லி சுஜித்ரா என்னை ஃபாஸ்ட் பண்ணி, ஐ மீன் சும்மா என்னை ஃபாஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கற்றுது, அவனும் ஒரு பக்கத்து அழுகுறான். 6 மாதம் ஒரு நாசமாக ஒரு பிகரு. ஸோ என் மகனை வந்து 60 சொல்லி புதுசாக அவங்க வைக்கிறாங்க பொம்மை. கடைசியாக நீ கொடுத்த நான் எடுத்துக்கிட்டேன், கிரேபரி சாக்லேட்டு நீ கொடுத்த நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு நான் காதலிக்கணுமான்னு கேட்டது. ஸோ நான் செஞ்சேனா, நான் வந்து செஞ்சேனா 15 வயசில். இதை தான் செய்யலேன்னு சொல்கிறேன். எல்லாம் சாட்சியம் மறைச்சிட்டாங்க. ஸோ இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, மின்னுங்கால தர்மா ஸ்கூலில் ஆசிரமத்தில் பியோலஜி செட்டில் அங்கே என்ன நடந்துச்சோ அது சுப்பா, ராதிகா, சுஜித்ரா எல்லாத்துக்கும் தெரியும். நான் எடுக்கல, அது பழசாக கிடைக்கும். குப்பைத்தொழில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்து வச்சு கொடுப்பாங்க. எனக்கு நான் வேணான்னு தூக்கி போட்டுக்குவேன். ஆனால் என் மாவன் வந்து புதுசாக வாங்கி கொடுக்கணுமா. ஸோ இவங்க வந்து இடையில பிடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் மகனுக்கு வந்து எனக்கு சின்ன பிள்ளை என்ன நடக்குதோ அதான் நடக்குது. ஆனால் என் மகன் விரட்டப்படுறான். கேட்டால் என்னையே எடுத்து நிற்கிதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு வந்து நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடக்குது, என்னை கை வச்ச மாதிரி என் ரெட்டை பிள்ளையா நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் ட்வின்ஸை வந்து கையை வச்சு நடக்க முடியாமல் யார், நான் வளர்த்த பையன், குழந்தை பையன். ஏன் குழந்தை பையனை கை வைக்கச்சாங்க? அதாவது இம்ப்ளான் அந்த மாதிரி மூளை. ஏன் குழந்தை பையன் ஒரு அண்ணன், நான் வளர்த்தவன் அம்மாவா, நான் வளர்த்தவனை அம்மாவா, அவனை ஏன் வந்து ஐடன் சீக்கணும், ஒரு பிள்ளைய ஒழிச்சிட்டு பிள்ளைங்க சிவந்து போய் நடக்க முடியாமல் இருந்துங்க. யாருமே ஒரு கேள்வி கேட்கல. அட்லீஸ்ட் என் அம்மா முன்னுக்குனாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கும் அம்மாவும் தானே. அப்போ ஒரு தாயாக இருந்தால் அனாதையாக இருந்தால் நீங்கள் அப்பயே என்னை செய்வீங்க, இப்பயே என்னை செய்வீங்க. அன்றைக்கி அம்மாவை செஞ்சீங்க, இன்றைக்கி என் பிள்ளைங்களை செய்வீங்க. அப்போ கேட்பார் மேப்பார் என்ன நாயானங்க. ஸோ ஏன் வந்து ஒரு அண்ணங்கரனை கையை வைக்க வச்சாங்க அந்த இம்ப்ளானு தெரியுமா? இந்த கேஸு புதுசாக போகக்கூடாது. இவங்களுக்கு என்ன பழிகளி போய் சொந்தமாக இவனுங்களே செஞ்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்கானுங்க. இது என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு. என் மகளை காது குத்து விடுறது, நான் வந்து காது குத்துலையே ஃபாஸ்ட் பண்ணாங்க. நீ சொன்ன நான் குத்துனேன், அதுக்கு என்னோட பலி இல்லை. அதுக்கு என் மகளை என்னையே கேட்காம கொண்டு போய் குத்திட்டு வரீங்க. ரெட்டை பிள்ளைகளை கை வச்சிங்க. பையன் மேலே சுடு ஊற்றுது, பட்டாசு ஒழிக்குது, தேனியில் உழவு போனால் போக்கனா வச்சு முழுங்க உடுப்பான பத்திரிக்கைக்குள்ளே போய் ஒரு மாதத்தில் மொட்டை அடித்து குரங்கு வந்து இழுக்குது. மாலை இருக்குது, தேங்காய் இருக்குது, பழம் இருக்குது. அவன் பையனை தான் இழுக்குது.
இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க என்னை ஏற்றுக்கிட்டு நிற்கிதுங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காட்டணும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காட்டணும். நானா மஞ்சள் தண்ணி எனக்கு ஊற்ற சொன்னேன்? நானா அந்த எஸ்டேடே சிரிக்க சொன்னேன்? குவாங்க எஸ்டேடே எங்கள் மாமா எங்கள் அத்தை கொண்டு எங்கள் அம்மாவோட சொந்த அண்ணன் சொந்த சின்னம்மா பிள்ளைங்க அத்தை. ஸோ எல்லாத்துக்கும் என்னமோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அவங்க மகன் இன்றைக்கி டென்டிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி டத்தின் ஆகிட்டாங்க. யாரோ ஒரு தத்துவம் அவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு லஞ்சம் வேணும், ஒரு வாழணும், எல்லாம் போயிட்டீங்க. இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டு அலையிறேன். எங்கே போகணுன்னு தெரில, எங்கே வரணும்னு தெரில. ஆசிரமம் போனால் உள்ளு கூட மாட்டுறாங்க, பாலாய் போனால் சுத்த விட்றானுங்க. நிப்பாட்டி காடியில் ஏறுன்னு சிரிக்கிறானுங்க. புக்கே டமாண்டில் நாய்க்கானுங்க. ஏறு போனால் ஓடுறானுங்க, ஏறு கையில் காடாடி துறக்க போனால் ஓடுறானுங்க. எல்லாம் சிரிக்க வச்சு கொண்டு வராங்க. என்ன பாவம் செஞ்சேன்? நீங்கள் இம்ப்ளான் போட்டால் நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஸோ உங்களோட திட்டமே இதுதான். குண்டு சட்டிலே குதிரை ஓடுறேன். ஏன்னா உள்ளுக்கு இருக்கிறவன் திருட, என் உடம்புல இருக்கிறவன் திருட. எங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு கேட்டிங்களா? ஏன் என்னை சுற்றி அடிக்கிறீங்க? ஸோ இங்கே வந்தோடனே ஸ்ரீயெல்லாம் ரொம்ப டோப்ளாஸ் தாசி சத்துல இருந்தேன். 7 மாதம் என் பையன் வயிற்றுல அங்கே பேய் அமுக்க ஆரம்பிச்சிருச்சு, சேட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்தாங்க தாமானியூக்கு 7 மாதம். எனக்கு தாமானியூ யார் எவரு எதுவுமே தெரியாது. ஒரே வாரத்தில் கொண்டு போய் மின்னுக்கு கடைக்கு வா, எனக்கு காடி ஓட்ட தெரியாது, மின்னுக்கு கடைக்கு வானாங்க. எங்கே சினிமா அங்கே சாப்பாடு கடை இருக்க தமிழ்நாடு கடைன்னு. அப்போ ஒரு வாட்டி இவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ நானும் நடந்து போனேன். அங்கே போய் சீனன்ட்டேன். நம்பர் அடிச்சிருச்சு பேராகிறவங்க. 2 வெள்ளிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு கொடுக்க மாட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, கதையும் புரியல, வாழும் புரியல. என்ன நம்பருன்னு கூட தெரியாது எனக்கு. நம்பர்னால் என்னன்னு தெரியாது, ஏடிஎம் கட்டினா என்னன்னு தெரியாது, விசா கட்டினா என்னன்னு தெரியாது. நாங்கள் ஆசிரமத்தில் வரும்போது புக்கு சைன் வச்சு தான், ஏடிஎம் கட்டு கூட நான் பார்த்ததில்ல. என் வீட்டுக்காரர் வந்து விசா கட்டு பார்த்து காடியை பற்றி வாங்கிட்டான். அது காடி அவங்க அப்பாவோட விசா கட்டினா என்னன்னே தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்பர் அடிச்சிருச்சு, நாசமாக போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான், அப்படி வாரி வாரி வீசுகிறாங்க. 5000 வெள்ளியா அந்த ப்ரூஃப் இல்லாதனால கொடுக்க மாட்டானே. ஸோ பிளாக் நம்பரு. நான் முழிக்கிறேன். கடைசி என்னோட 5000 வெள்ளி எடுக்கிறானுங்க. நீங்கள் போய் சீனன்ட்ட போய் விட்டுட்டீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம்ல அவளோட பொம்பளை 3வது புள்ளியோட என்னமோ நம்பர் அடித்த காசை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நீங்கள் போய் செஞ்சு விட்டீங்க, அவன் ஏன் காசை தின்றானுங்க. நான் வந்தனால தான் அந்த மாதிரி நடக்குதுன்னு. ஏன் அந்த வேலை ஒன்றுமே தெரியாதவ 4 வயசுலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ தம்பிகிட்ட வரட்டி காசு வாங்குறீங்க, மவள்கிட்ட முடிஞ்சு காசு வாங்குறீங்க, மவன்கிட்ட பிடுங்கி காசு வாங்குறீங்க. கேட்டால் நான் திருடிட்டேன். நாங்கெல்லாம் என்னோட புரியுதா? நாங்கள் உழைச்சது, நீ திருடிட்ட. எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் கிடைக்குது. ஆமாம். இன்றைக்கி இப்போ தான் ஒரு பச்சை கடை வந்து உலகம் பூரா மலேசியா பூரா சுற்றி வருதுல, அது ஒரு கை காமிக்கிறாங்க. அப்புறம் நகை கடை நான் வேலை செய்யும் போதே வந்து அப்பயே 60 பிரான்ச்சு, அதை கை காமிக்கிறீங்க. ஆனால் என்னத்துக்கு என்ன வைக்கிறீங்க, என்ன வச்சு வைக்கிறீங்க? ஆனால் அதனால் என்ன வேணாலும் செய்வீங்களா? கேட்பார் மேப்பார் இல்லாமல். ஒரு அளவு தான் ஒரு குடும்பத்தை செய்கிறது. இன்றைக்கி என் பிள்ளைங்கிட்ட சொல்லாதனால இந்த கதையெல்லாம் உங்கள் கையை வச்சாங்க, உங்களையும் கை வச்சாங்க, நடக்க விடாம. உங்கள் அண்ணன் தான் ஏன் என் வீட்டுக்கார் சொந்தம். ஒன்றுக்கு ஒன்று இருக்கட்டும், பரவாயில்ல, சின்ன பையனு பார்த்தா ஏன் சொந்தக்கார பையனை கை வைக்க வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் நான் வெளியாக்க மாட்டேன். நான் வளர்த்த பையன் தானே, சொந்தக்கார பையன், ஏன் நானும் வளர்த்துவேன், மவன் தானே அப்படின்னு. ஸோ உங்களோட பாருங்கள் அவங்களோட சிஸ்டமேட்டிக்கை. ஸோ அதெல்லாம் சொல்லாதனால இன்றைக்கி பிள்ளைங்களே என்ன ஏற்றுக்கு நிற்கிதுங்க. இதுங்க நினச்சிக்கிச்சிங்க இடையில தான் மாட்டிக்கிச்சிங்க. எல்லாம் இடையில தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொன்னால் தானே தெரியும். நல்லா இருந்த குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ண வச்சு நாசம் பண்ணி அதை பண்ணி விரட்டி, ஐயோ கொஞ்சமான பிரச்சனை பண்ணாமல் மகளுக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டி கொடுத்து பொம்போலி. என் மகன் அந்த மாதிரி இல்லை, என் பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லை, என் மவன் அந்த மாதிரி இல்லைன்னா அப்படி வளர்க்கல. தாய் எப்படியோ சேய் அப்படி தான் இருக்கும். பிரித்து கொண்டு போயிட்டா எல்லாம். உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கா? ஓகே இல்லை, ஸ்ரீலங்கா 4-5 ஸ்ரீலங்கா எனக்கு தெரியும். அவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, ஊருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும். வாழ்கிறீங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு அது ஏன் குடியை ஏன் கெடுக்குறீங்க? இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறீங்க. உங்கள் பையனுக்கு வந்து படித்து கொடுன்னு பையனை அவங்க கூடயே சேர்த்து அனுப்பிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறீங்க நல்லா. சோவிங் கிளாஸ்லாம் திறந்துக்கிட்டு, அதை திறந்துக்கிட்டு, சேவிங் சென்டர் திறந்துக்கிட்டு ஏன் என்ன வாழ விட மாட்டீங்க? நான் உங்களுக்கு என்ன தான் பாவம் செஞ்சேன்? ஸோ உங்களுக்கு ஒரு லஞ்சம் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இதுதானே?
உங்கள் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருவீங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து. ஸோ அவங்க அம்மா வேலைக்கு போல் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் செய்யக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணே துரோகம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து தண்டனை இன்றைக்கி அனுபவிச்சிருக்காங்கன்னா அவங்க பாவம். அவங்க லஞ்சம் கொடுக்குறான்னு சொன்னால் புத்தி எங்கே போணுச்சு? சம்பாதிச்சு உழைக்க முடியாது நம்மளால். நம்ம ஒன்றும் பணக்கார குடும்பத்துலேருந்து வந்து நான் ஒன்றும் ஏழை குடும்பத்துலேருந்து வரல. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கோம் ஏழையிலேருந்து கஷ்டப்பட்டு. ஸோ உனக்கு ஒன்று கொடுக்குறான்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு கடை திறந்து கொடுத்துட்டாங்க. சீன கடையில் சமைக்க போயிட்டாங்க. பிள்ளையை குளிப்பாட்டுறதில்ல, பிள்ளையை பார்க்குறதில்ல, ஒன்றுமே செய்கிறதில்ல. அதோட பிள்ளை பிறந்து 1 வாரம் லீவு கிடைக்கல சொன்னாங்க வீட்டுக்காரு. 4வது 5வது பிள்ளை. ஆனால் நான் போய் துணி துவச்சி போட்டேன், சமைச்சு கொடுத்தேன், அது குளிப்பாட்டி விட்டேன், எல்லாம் தூப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். நான் எங்கே அவங்க எங்கே? நான் பிரித்து பேச கிடையாது. ஒரே நிலம் தான் எங்கள் 2 பேத்துக்கும். அன்றைக்கி நீ எப்படி பார்த்தேன், நான் எப்படி பார்த்தேன்? இன்றைக்கி Form 3 ஃபெயிலு, Form 5 ஃபெயிலு, எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து ஆசிரமத்தில் உள்ளதுங்க. நாகம்மா சுபா எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து 30-40 வருஷமாக கேத்தரிங் மேனேஜரு ஆஃபீஸில் 30 வருஷமாக வேலை செய்யுதுங்க. இன்ன வரைக்கும் நான் Form 5 இங்கிலீஷ் கிரெடிட்டு பிஎம்ஏ எல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் பாஸில் எனக்கு இன்ன வரைக்கும் பாத்ரூம் கழுவுற வேலை, ஆளுக்கு ஆள் உடஞ்சி. எங்கள் பெரியமாக்கு சின்ன நான் 10 வயசு போது கால் உடஞ்சிடுச்சு. சூத்து கழுவுற வேலை. ஒரு நாள் பூரா அவங்கள பார்த்துக்கிட்டு பீ அள்ளிக்கிட்டு சூத்து கழுவிட்டு எங்கே போனாலும் பாத்ரூம் கழுவுற வேலை. கோவிட் வந்துடுச்சு. நானும் கஷ்டப்பட்டு எங்கே போனாலும் வம்புளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பேராக்காரங்க சொன்னாலே புஷ்பா அவங்க மக படித்த ஸ்கூலு அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோவிட் வந்துடுச்சு. ஸோ கோவிட் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் வர வேணான்ட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் எங்களுக்கு வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோ வம்புழுத்து சண்டை போட்டு அதை போட்டு ஜெயிலில் வாழவே விடாம. அதுலேயும் பேராக்காரவங்க எம்ஐசிக்காரவங்க எல்லாம் தமிழவங்க தான். உங்களை வச்சு செய்கிறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. கடைசியாக எங்கே போகணுன்னு தெரியாமல் இங்கே என் மக அநியாயம் பண்ணிக்கிட்டு. ஸோ சிரம்பன் நீலாய் சிரம்பன் தமிழ் 1லேருந்து 10 நிமிஷம் தான். அது என்னமோ சரியா ஆமாம் அது சரி இம்பார்ட்டு. ஆனால் என்ன கம்பௌண்ட் தெரியல. ஒரு 10 நிமிஷம் தான் தமிழ் 1லேருந்து. ஸோ அங்கே அக்கா தம்பி எல்லாமே இருக்காங்க. ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னா இப்படி தான் டார்ச்சரு அது இது. ஸோ எனக்கு தெரியாது ஏன் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா நிம்மதியாக கொஞ்ச நாள் ஜெயிப்பு இருக்கும். அவங்களே வர சொல்லிக்கிறாங்க மம்பளுத்துட்டு. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் போய் இரு. அப்போ அதே நேரத்தில் ரொம்ப நாள் வந்து இந்த குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்கோன்னா நான் போக மாட்டேன். ரொம்ப டார்ச்சரு எல்லாத்துலேயும் மாட்டி விட்டு ஐயோ நாய்க்கருங்க சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படி இப்படி சொல்லி டார்ச்சரு தாங்க முடியாமல் சரி போயிட்டேன். கணக்காக நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு நாள் தான். இன்னொரு ஒரு நாள் எனக்கு தெரியாது இவங்களுக்கு கணக்காக கவர்மெண்ட். நான் ஏன் சொல்கிறேன் இவங்களுக்கு கவர்மெண்ட் பற்றி எல்லாம் தெரியுதுன்னு. ஸோ எல்லாத்துக்கும் கோவிட்டு லாக்டவுன் போட்டாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஸ்ட்ரீக்காக லாக்டவுன் போட்டோன்னே இன்னும் நான் போய் 2 நாளில் எல்லாம் வீட்டிலே இருங்க எல்லாத்துக்கும் சம்பளம் ஓடுது. ஸோ இவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லையா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். 4 மடங்கு 5 மடங்கு என்னோடய கொள்ளைய வேலையை விட்டுட்டு மேலே போய் செய்ய, இங்கே போய் செய்ய, அங்கே போய் செய்ய. டீச்சர் வந்தால் ஒழுங்காக வேலை செய்ய தெரியல. மித்தாள் பாத்ரூமை கழுவு சொல்கிறாங்க. கொள்ளை வேலையும் பிளாக் வேலையும் ஒன்றா. ஸோ இவங்க வந்து இன்டெலிஜென்ட். நல்லா கடைசி நேரத்தில் வம்பளுக்கு என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் சரி அங்கே போகிறேன்னு சொல்லிட்டேன். இவங்க என் வேலை இடத்துல பாஸ் பண்ணுறாங்க. என்னோடய அம்மா மாதிரி உள்ளவங்க. சரி பெரியவங்க சொல்கிறத கேட்டோம். பார்த்தா போய் வீட்டிலே இருங்க எல்லா ஒர்க்கர்ஸும். ஆனால் சம்பளம் ஓடுது. எவ்வளோ இன்டெலிஜென்ட். அப்போ என் சம்பளத்தை யாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கேடு? அங்கே ஒரு நாள் போனாலும் ஒன்றுமே செய்யலை. அவங்க என்னமோ வம்புழுக்கிறாங்க. நம்பி தான் போனேன். அவங்க அக்கா என்னமோ வம்புழுக்கிறாங்க. போர் எடுத்து எண்ணெய் போட்டு 5 கிலோ எடுத்து அடித்து கம்பு எடுத்து அடித்து நீலை பசார் இருக்குல்ல அவங்க மாமாலாம் வந்து பண்டி வெட்டுறாராம். இவங்க பேர் ராகவன், அவங்க அக்கா பேர் ராணி. ஸோ பிளானோடு செஞ்சுட்டு என்னையும் அடி வாங்க வச்சுட்டு வந்தோம். வேலை இல்லாமல் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க இந்த ஜேபியில். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் எல்லாமே தெரியுது. எப்போ இந்த காசு கிடைக்க போகுது, எப்போ அந்த காசு கிடைக்க போகுது, எப்போ லாக்டவுன் போட போகுது, எப்போ இது வரப்போகுது எல்லாமே தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து விடுதலை புலின்றாங்க, அதுன்றாங்க, ரஜினின்றாங்க. எனக்கே தெரியல. ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு அலையிறோம். ஸோ பார்த்துங்களேன்.